ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோடெக். இந்த வீடியோவில் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து மேக்ஸ் கொஷினில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் dy by dx plus y by x is equal to x cube minus 3. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன், தட் இஸ் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருக்கிற ஒரு லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் பி அண்ட் கியூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கணும் முதல்ல. ஸோ dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப், டிட்டர்மைன் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e பவர் இன்டகிரேஷன் p into dx. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் e பவர் இன்டகிரேஷன் p into dx. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே pங்கிறது என்னது, இங்கே இருக்குது இந்த டேர்ம். ஸோ இந்த p வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். தேர்ட் ஸ்டெப், மல்டிப்ளை த ஈக்குவேஷன் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பை த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன், அதில் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்மை வந்து இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ e பவர் இன்டகிரேஷன் p into dx into dy by dx plus p into y is equal to q into e power integration p into dx. Next fourth stepல என்ன பண்ணணும்னா, இந்த தேர்ட் ஸ்டெப்ல இருக்கிற ஈக்குவேஷன்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து ப்ராடக்ட் அண்ட் செயின் ரூல் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்மை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். d by dx into e power இன்டகிரேஷன் p into dx into y அப்படின்னு அதை எழுதிக்கிறோம். இது எப்படி கிடைச்சதுன்னு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக d by dx into e power இன்டகிரேஷன் p dx into y அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு RHS அப்படியே எழுதாச்சு. ஓகேவா, ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்க, இன்டகிரேட் போத் சைட்ஸ் ஆஃப் த நியூ ஈக்குவேஷன். இப்போ ஃபைனலாக ஃபோர்த் ஸ்டெப்பில் கிடைச்ச ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் LHS அண்ட் RHS ரெண்டு பக்கமும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகே, இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட். ஓகேவா, இதில் ஸ்டெப் 4ல் வந்து நான் ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 4ல் வந்து இந்த டேர்முக்கு பதிலாக பை ப்ராடக்ட் செயின் ரூல் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இந்த டேர்மால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த RHS டேர்ம் எடுத்துருக்கிறேன், d by dx into e பவர் இன்டகிரேஷன் p dx into y அந்த டேர்ம் எடுத்திருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, டிஃபரன்சியேஷன் ஆஃப் திஸ் டூ டேர்ம்ஸ். அப்போ இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இது u இது v அப்படின்னு வச்சுக்கலாமா. யூவி மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கிறோம், u வந்து அப்படியே இருக்குது, திஸ் ஒன் இஸ் u. இப்போ v டேஷ்னா dy by dx ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது v வந்து y அப்படியே வச்சுட்டு u டேஷ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u கண்டுபிடிக்கணும். ஸோ e பவர் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, e பவர் x தான் இல்லையா. ஸோ e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx ஓட டிஃபரன்சியேஷன் அதே தான் வரும். அதனால தான் e பவர் இன்டகிரேஷன் p dx அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எப்படி தான் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக தான் இருக்குது.
அப்போ என்ன பண்ணணும்னா இதையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பி இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ப்ராடக்ட் செயின் ரூல் ஆஃப் டிஃபரன்சியேஷன். இது வந்து யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதோட பவரும் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால இதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே டிஃபரன்சியேஷன் இங்கே இன்டகிரேஷன் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு பி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பி இன்டூ இ பவர் இன்டகிரேஷன் பி டிஎக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ பவர் இன்டகிரேஷன் பி டிஎக்ஸை காமனாக எடுத்திருக்கோம். இதில் காமனாக எடுத்தோன்னா இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் கிடைக்கும் ப்ளஸ் பி இன்டூ ஒய். ஸோ நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ இந்த டேர்மை தான் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த டேர்மால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கிவன் கொஸ்டினில் உள்ளதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. dy by dx plus p into y is equal to q. pங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 1 by x. q வந்து x cube minus 3. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if கண்டுபிடிக்கணும். That is equal to e power integration p into dx which is equal to, இங்கே pக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 1 by x. So e power integration 1 by x dx which is equal to e power integration of 1 by x வந்து log x. So e power log x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், x அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வந்து கிவன் கொஸ்டினில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் கிவன் கொஸ்டின். இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்டூ திஸ் டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ கியூ. ஓகே, இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கோம், இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இ பவர் integration p into dx, right? Integrating factor into dy by dx plus p into y. இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், d by dx into e power integration p dx into y அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேர்ம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், டி பை டிஎக்ஸ், இது இ பவர் இன்டகிரேஷன் பி டிஎக்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x. இது என்ன எழுதியிருக்குன்னா பை ப்ராடக்ட் செயின் ரூல். இந்த ப்ராடக்ட் செயின் ரூல் ஆஃப் டிஃபரன்சியேஷனை படி இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கிறோம். ஓகே, ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே இன்டகிரேட் பண்ணனா எக்ஸ் ஒய் கிடைக்கும், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் டேர்ம் பிளஸ் சி. இது வந்து கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இன்டகிரேஷன் என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 மைனஸ் 3x ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், y is equal to அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ y is equal to x power 4 divided by 5 minus 3x divided by 2 plus c by x. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் எய்தர் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.